Hello everyone, welcome to Zero SSC தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா CHSL 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த ஷிஃப்ட்னா ஜூலை 3 ஷிஃப்ட் 2. சரி. Find the value of the following expression. Sin theta, sin 30 plus theta, cos 60 minus theta. நான் என்ன பண்றேன், தீட்டாவோட வேல்யூவை 30 டிகிரின்னு போறேன். சரியா? 30 டிகிரி போட்டா எனக்கு என்ன வரும்? sin 60 ஓட வேல்யூ √3/2. cos 30 ஓட வேல்யூ √3/2. √3/2 minus √3/2 0. ஆன்சர் என்ன? 0. 3 டைம்ஸ் வருமா? ஓகே, 3 டைம்ஸ். ஸோ 10 பார்ட் தான். 10 பார்ட் தான் எவ்வளோனா 23. அப்போ இத்தனை பார்ட் எவ்வளோ? 10,000 பார்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சா போதுமா? இன்டூ 3 0 போட்டால் போதும். 23,000 தான் நம்மளோட ஆன்சர். A sells a bike to B at 45% profit. A is to B 100 is to 145 வச்சுப்போம். B sells it to C 30% profit. Okay, 30% profit na 113 வந்துருக்குது. C pays 43355. Then what is the cost price of C அப்படின்னு கேக்குறாங்க. இங்க 145, இங்க 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ 145 into 130 தான் எனக்கு எவ்வளோனா 43355. 5 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 29ன்றது வரும். இங்க பாத்தீங்கன்னா 8 6 7 1. சரி, 13 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? 13 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணா 85ன்னு வருமா? 85 68 78 78 78 13 78 தான் வரும். ஸோ 78ன்றது 6 டைம்ஸ் 78. இது ஒரு 2 8 87 வருது. அகைன் 78 தான் வரும். ஸோ 9 667 அப்படின்றது வரும். ரைட். நெக்ஸ்ட் 29 டேபிள்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 29 இன்டூ 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் பண்ணால் 58ன்னு வரும். 58னா 58 இது ஒரு 66னா எவ்வளோ வருது? 87ன்றது கிடைக்குதா? ஓகே, இதுல ஏதாவது 29 100. The curved surface area of the right circular cylinder of height 14 cm 88 cm square. Total surface area of the cylinder தான் கேட்குறாங்க. ஆப்வியஸா 11ஆல எது டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா போதும். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது ஒன்று தான் 11ஆல் டிவைட் ஆகுது. ஆன்சர் அப்படி போட்டுக்கலாம். இனிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. பிஏசி 90 டிகிரின்னு சொல்றாங்க. பிஏசி 90 டிகிரி. ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகே, ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஏபிசியோட அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 63. ஏசிடியோட ஏரியா 7. ஏசிடினா இதுதானே? ஏசிடி 7. சரி, ஏபிசியோட ஏரியா இது என்னதுன்னா ஏசிடியோட ஏரியா 63. 7 கேன்சல் பண்ணா 9 வரும். 3 டிவைடட் பை 1 தான் அதோட என்னவா இருக்க போகுதுன்னா இதா இருக்க போகுது. சரி, ரைட் சைடா இருக்க போகுது. ஏசியோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பிசியோட வேல்யூ என்ன? அதாவது 5 பார்ட் தான் 1னா இது எவ்வளோ? அவ்வளோதான். 5 into 3 15. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 15. ஓகே. By selling an article at 66% of its market price. மெர்ச்சனுக்கு 10% லாபம். இதுவே 80% மார்க் ப்ரைஸ்ல வித்தான் அப்படின்னா எவ்வளோ லாபம் அப்படின்றதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மார்க் ப்ரைஸ் அப்படின்றத எம்பி வச்சுக்கிறேன். எம்பின்றது மார்க் ப்ரைஸ். இதுல 66%ல வித்தேன். எஸ்பி 66ஆ இருந்ததுன்னா எனக்கு 10% லாபம்னு சொல்றாங்க. அப்போ ஆக்சுவல் எஸ்பி என்ன இருக்கும்? 11 பார்ட் தான் 66னா 10 பார்ட் எவ்வளோ? 100ஆ? சி 60ஆ? 60ன்றதா என்னோட காஸ்ட் ப்ரைஸா? சிபி. இதுவே நான் 80% ஆஃப் மார்க் ப்ரைஸ்ல வித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ? 80% செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60.
எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 டிவைடட் பை 60 இன்டூ 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3 வரும். 1/3 இன்டூ 100 எவ்வளோ? 33. 1/3% வந்து ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். Which course had the highest growth rate in during 2015 to 2022? எந்த கோர்ஸ் வந்து ஹையஸ்ட் growth rate 1200ல இருந்தது 1400 மாறி இருக்கு, 850ல இருந்தது 950 மாறி இருக்கு, 450ல இருந்தது 750 மாறி இருக்கு, 240ல இருந்து 320 மாறி இருக்கு. இதுல ரஃபா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எதுல அதிகம்? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல ஏறி இருக்கு. சேஞ்சுன்றது இதுல தான் அதிகமா இருக்கு. சரியா? இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வரும்? ஒரு 32 போல வருமா? 32னா 16 -11 + 64 -28 + 13 - 3 13 - 3 13 - 3ன்றது -39 வரும். -39. ஓகே, ஸோ இது ஒரு 5, இது ஒரு அப்போ 69. 69 - 39 வந்து 30. கரெக்டா? 30 - 28ன்றது 2. ஆன்சர் 2. 18 men can complete 1/5 ஆஃப் ஒர்க் வந்து 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. சரியா? இதை நான் 1x எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இதை வந்து 2x எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே MDH தான். 18 10 டேஸ்ல எவ்வளோ பார்ட் ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 1x பார்ட் ஒர்க்கை முடிக்கிறாங்க. சரியா? இதுவே வந்து எத்தனை பேர் சேர்ந்து 5 நாள்ல 2x ஒர்க் வேலையை முடிப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் அடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? இதுக்கு இந்த 2 அடிச்சிடலாம். ஸோ 2 × 2 4, 4 × 18 வந்து 72. 72 டேஸ்ல ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்ன்னு போகிறதுக்கு பதிலாக மென்னு போடணும். 72 மென் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 நாள்ல 2/5 ஆஃப் த ஒர்க்ன்றதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏபிசின்றது 3 இது மாதிரி வேலை செய்யுது. ஓகே, ஏபிசின்றது என்னன்னா 3 பாயிண்ட், ஏபி பிசி ஏசி. ஓகேவா? அதாவது ஏபி ஏபி அதுக்கப்புறம் வந்து பிசி, ஏல இருந்து பி, பில இருந்து சி, அதுக்கப்புறம் ஏல இருந்து சி. இப்படி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம், இந்த மாதிரி பாசிங்னு கேட்டாலே அது ஒரு ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போதான் வந்து எத்தனை சர்க்கிள் பாஸ் ஆகுது என்ன ஏது அப்படின்றது தெரியும். இது முதல்ல ட்ரையாங்கிளா இல்லையான்னு பாருங்க. 2 சைடை ஆட் பண்ணீங்கன்னா 3ஆவது சைடை விட அதிகமா வரணும். ஆனா இந்த 2 சைடை ஆட் பண்ணா எனக்கு 24 வருது. 3ஆவது சைடும் இது ஈக்குவலா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு ட்ரையாங்கிளா இருக்க முடியாது. ட்ரையாங்கிளா இல்லைன்னா கண்டிப்பா அது சர்க்கிள் பாஸ் பண்ணாது. ஆன்சர் 0. Two circles touch each other externally at M. PQ is the direct common tangent to the two circles. P and Q are the points of contact. MPQ is equal to 38. MQP ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 2 சர்க்கிள்ன்றது இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் PQன்னு சொல்லியிருக்காங்க. இது P, இது Q. டச் ஈச் அதர் வந்து M. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சிஜிஎல் பேப்பர்லாம் சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து 90 டிகிரி அப்படின்ட்டு. சரியா? ஸோ இந்த இடம் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். PQM. MPQவோட ஆங்கிள் எவ்வளோனா 38ன்னு சொல்றாங்க. அப்போ MQPயோட வேல்யூ என்னவா இருக்கும்? MPQ வந்து 38னா இது ஒரு 90யா இருக்குமா? ஸோ 90யால மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 52 டிகிரி. Qவோட வேல்யூ என்னன்னா 52 டிகிரி. இந்த 11th சம்ம லாஸ்டா பார்ப்போம். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் இன்கர்டு பை சுஷ்மா அண்ட் பிரீத்னு சொல்றாங்க. முதல்ல இது எல்லாத்தையுமே கூட்டினா எவ்வளோன்றது வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை பார்க்க முடியும். பிகாஸ் இவங்க 2 பேரோட எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது சேம், ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன்ல எவ்வளோ ஆயிருக்குன்னா 7200ன்றது யாருக்கு? சுஷ்மாக்கு ஆயிருக்கு. பிரீத்திக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆயிருக்கு? 24% ஆயிருக்கு. ஸோ இதோட டோட்டலை எடுத்து அந்த டோட்டல்ல 24% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
நமக்கு ஆன்சர் அழகா வந்துடும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? இது ஒரு 10,000, 15,000, 21,000, 21,000, 30,000. மொத்தம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது 30,000. அப்போ எவ்வளோக்கு 30,000 தான் இருக்கும். 30,000த்துல ரேஷியோ தானே கேட்குறான். 30,000த்துல 24% எவ்வளோ? இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 24 இன்ட்டு 3 தான் வந்து எவ்வளோ? 72. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1:1 கிடைக்கும். என்னோட ஆன்சர் எவ்வளோனா 1:1. A is to B ஓட வேல்யூ 3:7, B is to C ஓட வேல்யூ 4:9, A is to B is to C ஓட வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. A is to B is to C. ஸோ A is to Bக்கு எவ்வளோ வருது? A is to Bக்கு வந்து 3:7 வருது. B is to Cக்கு 4:9 வருது. கரெக்டா? பக்கத்தில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். 4, 12, 28, 63. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 179, 172, 173 is divided by 17 சொல்றாங்க. 17 டிவைட் பண்ணா 9ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். இதுல 2ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். இதுல 3ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். அகைன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 18 இன்ட்டு 3ன்றது எவ்வளோ வரும்? 54ன்னு கிடைக்கும். 54 17ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ்னா வந்து 51. 51னா 3ன்றது தான் நமக்கு ரிமைண்டர். ஸோ 3 தான் நம்மளோட ரிமைண்டர். The area of rectangular field is 3,600 meter. If the field is 45 meter long, what is the perimeter ன்னு கேட்குறாங்க. சரியா? லென்த் கொடுத்துட்டு பிரெத் என்னன்றது நமக்கு தெரியல. L into 2 into L plus B தான் வந்து கேட்குறாங்க. ஸோ L into B ஓட வேல்யூ என்னன்னா 3600 சொல்லிட்டாங்க. L ஆல்ரெடி தெரியும். 45 into breadth is equal to 3,600. ஓகேவா? 9 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணா இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 400. அகைன் கேன்சல் பண்ணா 18 கிடைச்சிடும். ஓகேவா? 45 plus 80 into 2 தான் என்னது எனக்கான ஆன்சரா இருக்க போகுது. கரெக்டா? ஸோ 125 into 2, 2 into L plus B பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. பெரிமீட்டர்னா அதுதானே. 250 தான் என்னோட ஆன்சர். A person wants to buy 10 shares. The total cost of 10 shares is 4,500. After bargaining, the shopkeeper agrees to decrease the cost of each share by 20%. Then the person purchased 10% more shares. What will be the cost of the shares that he purchased? அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா 10 சேர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வரான். ஆனா வந்து அந்த 10 சேரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4,500ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்டர் பார்கெனிங், அவன் வந்து கொஞ்சம் பார்கெனிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சேரோட ரேட்டை 20% அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா குறைக்கிறாங்க. 20% டிஸ்கவுண்ட்ன்றத பண்றாங்க. அதனால அவனால என்ன பண்ண முடியுதுன்னா 10 சேர் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது. என்னது? 10 சேர் எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது. வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் சேர்ஸ் தட் ஹி பர்ச்சேஸ்? ஸோ மொத்தமா அவனோட எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? 10 சேரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,500. கரெக்டா? 10% மோர் சேர் வாங்கியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 சேர் வாங்கியிருக்கான், அதோட சேர்த்து 10% எக்ஸ்ட்ரானா ஒரு சேர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். 10ல் 10% எவ்வளோ? 1 தானே. ஸோ ஆக மொத்தம் 11 சேர் வந்து வாங்கியிருக்கான். கரெக்டா? 10 சேரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,500. அப்போ ஒரு சேரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 450ன்னு வந்துருக்கும். கரெக்டா? இது 10 சேரு, இது ஒரு சேர். எல்லா சேருக்கும் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ 20% டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 20னா வந்து 900ன்றது 900 டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், 3,600ன்றது கிடைக்கும். இந்த ஒரு சேருக்கும் என்னது? அதே மாதிரி 20% டிஸ்கவுண்ட் பண்ணுமா? 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் 360ன்றது வருது. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 3,960ன்றது கிடைக்குது. 3,960 யூஸ் பண்ணி மொத்தம் 11 சேர்ன்றதை வாங்கியிருக்கான். 3,960 தான் என்னோட ஆன்சர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் difference of profit between 2001 to 2002? 2001 and 2002ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர் 20. இங்க பாருங்க 10. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? 10ன்றதான் கிடைக்குது. 10 தான் நம்மளோட ஆன்சர். 10 லட்சம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ஆஃப், இதை என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் போட்டுக்கலாம். ஆவரேஜ் எல்லாம் வருது. எப்படியும் அது கால்குலேட்டிவாக தான் இருக்க போகுது. பார்த்துக்கலாம்.
The circle of diameter 26 centimeter has two equal parallel chords of length 10 centimeter each. The distance between the two chords is அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சர்க்கிள் வரைவோம். ஒரு சர்க்கிள்ல ரெண்டு கார்டுன்றது இருக்கு, ரெண்டு parallel chords. சரியா? ரெண்டு parallel chordsன்றது இருக்கு. சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 26, அப்போ ரேடியஸ்ன்றது 13 இருக்கும். ரேடியஸ்ன்றது 13 இருக்க போகுது. ரெண்டு கார்டோட லென்த் 5 5ன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு 5, இது ஒரு 5. கரெக்டா? 513னா இங்க என்ன வரும்? 12 வரும். 513னா இங்க என்ன வரும்? 12 வரும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இது ஒரு 12, இது ஒரு 12, 24 சென்டிமீட்டர் இடைவெளியில அந்த ரெண்டு கார்ட்ஸும் இருக்கு. த சேலரிஸ் ஆஃப் டி இன் 11 months எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12,000 12,000 12,000 15,000 15,000 21,000 இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை டீவியேஷன்ல போட்டுடலாம். சரியா? 15,000ன்றது என்னோட டீவியேஷனா எடுத்துக்கிறேன். 15,000 என்னோட டீவியேஷன்னா இது எவ்வளோ வரும்? -3000. இது ஒரு -3000 -3000. -3000த்துல என்னன்னா 3 இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 15,000 டீவியேஷன்றதுனால 0. அடுத்து 21,000 21,000ன்றது எவ்வளோ? 6,000 அதிகமா இருக்கு. எத்தனை நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பருக்கு அதிகமா இருக்கு. அடுத்து 15,000 அதிகமா இருக்கு. எத்தனை நம்பருக்குன்னா 3 நம்பருக்கு. டிவைடட் பை மொத்தம் எத்தனை மாசம்? 12 மாசம். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இதுல 3 எல்லாத்துலேயும் 3 3 அடிச்சு இதுல 4 போட்டு வச்சிடறேன். இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா எனக்கு 3000 அப்படின்றது கிடைக்குது. கரெக்டா? இதுல 3000 இதுல ஆட் பண்ணோம்னா 18,000. 18,000 டிவைடட் பை 4. 18,000 டிவைடட் பை 4 டிவைட் பண்ணோம் என்ன கிடைக்கும்? 4ஆல் டிவைட் பண்ணா இது ஒரு 4 டைம்ஸ், இது 2570. 4,500ன்றது கிடைக்கும். அப்போ 15,000தோட ஒரு 4,500 நான் ஆட் பண்ணனா எனக்கான ஆவரேஜ்ன்றது கிடைக்கும். 19,500ன்றது தான் என்னோட ஆவரேஜ். The policeman starts chasing a thief who is 500 meter ahead of him. Okay, 500 meter ahead of him. thief வந்து 18 கிலோமீட்டர் per hour, போலீஸ் வந்து 36 கிலோமீட்டர் per hour. டைம் டேக்கன் பை போலீஸ் மேன் டு கேட்ச் த thief அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன? 18 into 5/18 டிவைடட் பை 500. ஸோ 100 செகண்ட்ஸ்ன்றது வருமா? 100 செகண்ட்ஸ் தான் என்னோட ஆன்சரு. போலீஸ் திருட கதையெல்லாம் வந்து டாபிக் தனியாக வந்து போட்டு வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே. Ramana spends 75% of his income. His income was increased by 25%. His expenditure is இது 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. By what percentage is saving increased அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ 75% வந்து அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை மிக்சரில் போடலாம். 75னா இது 3 பார்ட், இது 1 பார்ட். இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இன்கம்ன்றது 25% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது 10% இன்க்ரீஸ் ஆகுது. சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதான் கேட்குறாங்க. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 30 + x டிவைடட் பை எவ்வளோ வரும்? 4 is equal to 25. அப்போ 30 + x is equal to 100. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 70%. 70% தான் நம்மளோட ஆன்சர். 23rd சம் வந்து பாருங்க. A fraction 3/5 is decreased by 2/5. 3/5ன்ற ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. அதில் நான் என்ன பண்ணுறேன்? 2/5 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ 1/5. இதில் நான் 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன். 20% இன்க்ரீஸ் நான் என்ன பண்ணலாம்? 120 டிவைடட் பை 100. ஸோ 6/5. எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 டிவைடட் பை 25ன்றது கிடைக்குது. இது இனிஷியலாக இருந்தது, ஃபைனலாக எப்படி மாறிடுச்சு? அதாவது 3/5ன்னு இருந்தது என்னவா மாறிடுச்சுன்னா 6 டிவைடட் பை 25ன்னு மாறிடுச்சு. ரேஷியோ மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இன்டூ 5 போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். ஸ்டார்டிங்ல 15 இருந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாறிடுச்சு. எவ்வளோ டிக்ரீஸ்ன்றது நடந்திருக்குன்னு பாருங்க. 9 பார்ட்டு குறைஞ்சிருக்கு. எதுலன்னா 15 பார்ட்டு. இன்டூ 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை முதல்ல கேன்சல் பண்ணால் 3 டிவைடட் பை 5 வரும். 20 3 into 20 60%. 60% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. A man invested a sum of 5,000 on simple interest for 5 years.
the rate of interest of first 2 years is 10%. ஓகே, அப்போ வந்து 20% நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 36%. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 12%, 36%. ஆக மொத்தம் அப்போ 56%ன்றது இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். ஸோ 5000த்துல 56%னா எவ்வளோ இருக்கும்? 28 28 2 0 2800 இருக்கும். 2800 நம்மளோட ஆன்சர். If the surface area of cuboid is 108 meters square, find the height of the cuboid whose the length is 6 meter 3 meterன்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்ஏ, கியூபாய்டு வந்து 2 into LB plus BH plus HL இந்த மாதிரி தானே வரப்போகுது. இப்போ வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 6 into 3 12 plus 3x plus 6x அப்புறம் வந்து 2 is equal to 108. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன வரும்? 54ன்றது வந்துருமா? 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா இது ஒரு 12 plus 9x. இந்த பக்கமா எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அது என்னவா மாறிடும்னா 32ஆ மாறிடும். சரி, 42ஆ மாறிடும். ரைட்? ஓகே, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்க, 18ன்னு வரும். கரெக்டா? இதை இப்படியே அடிச்சிடலாம்ல, எதுக்கு இவ்வளோ பண்ணின்னு. 54 இஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் 9x. 9 டேபிள்ஸ் எல்லாம் ஓவராலாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு 6 இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 4. ஓகேவா? இப்படி போட்டு வேல்யூ முடிச்சிடலாம். அந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி மட்டும் சமம் வந்து வச்சிருக்கேன். அது வந்து நான் அதை கண்டுபிடிச்சிட்டோன்னே நான் இன்னொரு ஒரு இதுவில் வந்து போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆவரேஜ் சம் வந்து பார்த்தலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்பெனி பி டியூரிங் 2012 to 2017 அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் த கம்பைன்ட் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ இன் 2012, 2014, 2015 and the production of company C in 2014, 16, 17. அப்பா, ஓகே, இவ்வளோத்தையும் நான் ஆவரேஜ்ன்றத எடுத்தாகணும். முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், கம்பெனி பி 2012லேருந்து 2017 அந்த ஆவரேஜ்ன்றதை எடுத்துக்கிறேன். கம்பெனி பின்றது ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளோ வரும்? 2100, 2100, 2080, 3070, 3070, 4070, 5500, 5500, 6300. இதுதான் பியோட சம். 1 2 3 4 5 6 டிவைடட் பை 6. ஓகேவா? எவ்வளோ வருதுன்னா 605. ஸோ 105ன்றது வருது. இதுதான் அவங்களோட ஆவரேஜ் பி. நெக்ஸ்ட் கம்பெனி ஏல 2012, 2014, 2015. கம்பெனி ஏல 2012 100 இருக்கு. 2014 எவ்வளோ இருக்குன்னா 160 இருக்கு. 2015 எவ்வளோ இருக்குன்னா 150 இருக்கு. ஓகேவா? இதுக்கு ஒரு கம்பைன்ட் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா இது அதுக்கப்புறம் வந்து 2014, 2016, 2017 எடுக்கணும். சி 2014ல பார்த்தீங்கன்னா 120, 2016ல வந்து 110, 110, அதுக்கப்புறம் 2017ல பார்த்தீங்கன்னா 140. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணோம். 1 2 3 4 5 6 600. இது எவ்வளோ வருது? 11 13 14 18 780ன்றது வருது. எத்தனை கம்பெனி இருக்கு? 1 2 3 4 5 6 6 கம்பெனின்றது இருக்கு. அப்போ எவ்வளோ வருது? 120, 130ன்றது வருதா? 130. இப்போ 105க்கும் 130க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 25ன்றது கிடைக்கும். ஆன்சர் 25ஆ? நல்ல வேலை, 25ன்றது வந்துடுச்சு. கோஆர்டினேட் ஜாமெட்ரி இது மட்டும் விட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி. அதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். செஷன் வந்து பிடிச்சிருந்தது, ஷார்ட்கட் நல்லா இருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து வரீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோ
இந்த வீடியோ வரும்போது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து வந்திருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் சர்க்குலர் ரேஸ் அண்ட் லீனியர் ரேஸ் வந்து நடத்தி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போலீஸ் திருட விளையாட்டு அதுவும் நடத்தி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம டெய்லி 8 மணிக்கு ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ன்றதை போடுறோம். அதாவது குட்டி குட்டி ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத கண்டென்ஸ் பண்ணி டெய்லி 8 மணிக்கு ஒரு 30 மினிட்ஸ் செஷன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வந்து முடிஞ்சா பாருங்க. சரியா? தேங்க்யூ.